மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சின்ன சின்ன சொல் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது சண்டே எடுத்த வீடியோ. சாரி ஃபார் த லேட் அப்டேட். இது வந்துட்டு நாங்கள் சும்மா சண்டே ஃபுல்லாகவே லேசியாக வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எங்கேயாவது வெளியில் போகலான்னு சொல்லிட்டு பாரிஸ் கார்னர் தான் போனோம். ஏதாவது ஆஃபர் இருந்தால் வாங்கிட்டு வரலான்னு. திடீர்னு போயிட்டே இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே போனார். பார்த்தா அதில் வந்துட்டு இந்த கோத்தால் சவடி அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. இது என்னங்க பாட்டில் வேறு பேர் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இந்த பாட்டு வந்துட்டு கோத்தால் சவடி லேடி நீ கோயம்பேடு வாடி, அந்த பாட்டு இல்லை இது அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட என்னங்க இந்த பாட்டோட ஸ்ட்ரீட் இதில் இருக்குது, என்ன அர்த்தம்னு கேட்கும்போது தான் என் ஹஸ்பண்ட் ஒரு விஷயம் சொன்னார். இந்த கோத்தால் சாவடி ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏஷியாஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட்டு ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் மார்க்கெட் இங்கே தான் இருந்திருக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தான் அதை வந்துட்டு கோயம்பேடுக்கு வந்துட்டு மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஹிஸ்ட்ரி எனக்கு வந்துட்டு தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நாங்கள் அந்த ஸ்ட்ரீட்டில் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா பார்த்தா கொஞ்சம் தான் வெஜிடபிள்ஸ் அங்கங்கே காய்கறி அப்படி தான் போட்டிருந்தாங்க, ரொம்ப பெருசாக இல்லை இப்போது. அப்புறம் வாங்கிட்டு அப்படியே அவுட் வந்தோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரீட் எண்டில் வந்துட்டு நாங்கள் ரெகுலராக வாங்குகிற இந்த நட் ஷாப் இருக்கும். இங்கே எல்லா விதமான நட்ஸு, அப்புறம் வந்துட்டு நீங்கள் இந்த ஜூஸ்க்கு போடுற இந்த சிரப்ஸு, அப்புறம் சீடு, இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு இங்கே உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் கிலோ கணக்கில் கிடைக்கும். உங்களுக்கு வேணுன்றப்போ நீங்கள் வந்துட்டு இங்கே வாங்கிக்கோங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நீட்டாக இங்கே வந்துட்டு பேக் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் எப்போவுமே ரெகுலராக இங்கே தான் வாங்குவோம். ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் இங்கேயும் இருக்கும் ரேட்டு. ஸோ நாங்கள் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா தேவைப்படுற நட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பி அப்படியே மூவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தனித்தனியாக வேணாம், எனக்கு ஒரே பேக்காக இருந்தால் எல்லா நட்ஸும் வச்சு ஒரே பேக்காக இருந்தால் குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஃப்ரை பண்ணி இதை வந்துட்டு பவுடர் பண்ணி கொடுக்குற மாதிரி உங்களுக்கு வேணும்னா இந்த பேக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். இது 200 ருபீஸ் வரும், 250 கிராம். இதில் எல்லா விதமான நட்ஸையும் கொஞ்சம் வச்சு ஹெல்த்தியான சீட்ஸு இதில் வச்சு பேக் பண்ணி கொடுக்குறாங்க. இது 200 ருபீஸ் வரும். உங்களுக்கு வேணும்னா இதை மட்டும் கூட வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சரி வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலான்னு போய்கிட்டே இருந்தோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய பூ, அப்புறம் ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வழி ஃபுல்லாகவே கடை வச்சுருந்தாங்க. ஸோ இதை பார்த்துக்கிட்டே அப்படியே போகும்போது ஒரு பெரிய ஹோட்டலுக்கு முன்னாடி கீழே வந்துட்டு நிறைய கூட்டம் இருந்துச்சு. என்ன இதுன்னு பார்க்கலான்னு உள்ளே போய் பார்த்தா அப்படியே எட்டி பார்த்தேன். பார்க்கும்போது நிறைய சாட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஜஸ்ட் இவ்வளோ கூட்டம் இருக்கே, ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா அஃப்கோர்ஸ் உள்ளே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த ஹோட்டல். இந்த ஹோட்டல் நேம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கக்கடா ராம்பிரசாத் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் தான், எல்லா சென்னையில் இருக்கவங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இங்கே பண்ணுற இந்த ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட்டு, இந்த ஸ்வீட் வந்துட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சாப்பிட்டு பார்த்தவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 110 ருபீஸ். இது டிக்கி அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை வாங்கிட்டு நாங்கள் அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா நிறைய ஸ்வீட்ஸு நட்ஸ்லாம் வந்துட்டு பேக் பண்ணி, இப்போ நீங்கள் யாருக்காவது மேரேஜ்க்கோ இல்லை எதுக்கோ கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கடையில் போய்ட்டு இது ஒரு 1200 1800 எல்லாமே 1000க்கு மேலே தாங்க இல்லைங்க. நார்மல் ஸ்வீட் தான், எல்லாமே வந்துட்டு 1000க்கு மேலே தான் இருக்குது. எல்லாமே சூப்பராக ஒரு கிஃப்ட் பேக் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் வந்துட்டு ஆல் கைண்ட் ஆஃப் ஸ்வீட்ஸு அண்ட் பன்னு, மிக்சர், இதெல்லாம் வந்துட்டு ஒரு சுப்ரீம் லெவல் பர்சன்ஸ்லாம் வாங்குற மாதிரி இங்கே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஸோ இப்படியே பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வெளியில் வந்துட்டோம். ஸோ இவ்வளோத்துக்கும் பார்த்து வாங்காமல் சாப்பிடாம போனால் எப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டு இந்த ஒரு பேல்பூரி வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பானிபூரி இந்த மாதிரி, அப்புறம் இந்த டிக்கி இதெல்லாம் வாங்கி அங்கேயே நின்று சாப்பிட்டோம். ஸோ மகிழன்னு வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் அவங்க நின்று எங்களால் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். எப்படியாவது அந்த டேஸ்ட்டுக்காகவே நின்று ரொம்ப அர்ஜென்ட்டாகவும் எங்களால் சாப்பிட முடியல, ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே நாங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி இதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போவார், நம்ம அப்படியே போக வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு போனால் திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல நிறுத்தினார். இந்த பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாரிஸை விட்டு நம்ம வெளியில் வர இடத்துல குமரக்கோட்டம் அப்படின்ற ஒரு முருகர் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு 4 கடை தான் இருக்குது. ஓகேங்களா, பெரிய ரொம்ப இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. 4 கடை சின்ன ஒரு கூரைக்கோட்டை மாதிரி போட்டு நிற்கிருக்காங்க. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா சமோசா, இந்த மாதிரி ஜிலேபி, அப்புறம் சுண்டல், சட்னி, சமோசாவுக்கு சட்னி, இந்த மாதிரிலாம் வச்சு தாங்க நார்மலாக நான் தூரம் பார்க்க இங்கே இப்படி இருந்துச்சுங்க. திடீர்னு என் ஹஸ்பண்ட் சொன்னார் இங்கே வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை காமிச்சாரு. இது என்னன்னுங்க இது அப்படின்னு கேட்டால் என் ஹஸ்பண்ட் சொன்னார் இதுதான் வந்துட்டு இந்த வேர்க்கடலையில் பண்ணுற ஒரு விஷயம், அது வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது கூட வந்துட்டு கோஸ் மசாலான்னு ஒன்று கொடுப்பாங்க,
ஸோ அது வந்துட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த கோஸ் மசாலா. அந்த கோஸ் மசாலாவை வந்துட்டு அந்த பெப்பர்ட் மாதிரி தான் இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த பெப்பர்டில் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னார். சரி மகிழனை வச்சுட்டு இங்கே சாப்பிட முடியாது, நம்ம வந்துட்டு பார்சல் கட்டிக்கிட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு பார்சல் கட்டிக்கிட்டு கிளம்பிட்டோம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த கோஸு. இந்த கோஸில் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெப்பர்ட் வச்சு சாப்பிட்ணும். ரொம்பலாம் சொல்ல முடியல, ரொம்ப பச்சையாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் பில்டப் பண்ண அளவுக்குலாம் இல்லை, எனக்கு பிடிக்கல ஆக்சுவலி. இது வந்துட்டு அஃப்கோர்ஸ் வேர்க்கடலை தான், வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் மிக்ஸ் பண்ணி ஏதோ பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் லெவல் நாட் பேட், ஒரு டைம் சாப்பிட்லாம் அவ்வளோதான். அப்புறம் ஜிலேபி நல்லா இருந்துச்சு. நம்ம அக்கா வந்துட்டு சூப்பராக சாப்பிட்டுட்டு மகிழனும் சூப்பராக சாப்பிட்டா. அப்படியே வந்துட்டு இதை சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.